ஒரு அழகான மலை கிராமம். பச்சை மலைகள், குட்டி வீடுகள். குழந்தைகள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு காட்டு பகுதிக்கு அருகாமையில விளையாடுறாங்க. ஆனா ஒரு சிறுவன் கண்ணன் மட்டும் ஓரமா நிக்கிறான், நண்பர்கள் சிரித்துக்கொண்டு. நீ எல்லாத்துக்கும் பயப்படுற, காடு பக்கம் வராதே, போய் ஓரமா உட்காரு என்று சொல்லி குழந்தைகள் அனைவரும் சிரிக்கின்றனர். கண்ணன் ஒரு தீவிர முருக பக்தன். கண்ணன் அவர்கள் நண்பர்களிடம் சொல்கிறான், நான் ஒன்னும் பயப்படுறவன் கிடையாது. அப்போ நண்பர்கள் சொல்கிறார்கள், அப்பனா கண்ணா, நீ இந்த காட்டுக்குள்ள போயிட்டு வா, நாங்க உன்னை தைரியசாலின்னு நம்புறோம். சரி, நான் போறேன் என்று கண்ணு கூறுகிறான். ஆனால் மனதுக்குள் பயம் அதிகரிக்கிறது. காட்டுக்குள் சிறிது தூரம் சென்றவுடன் மாலை நேரம். காடு பக்கத்துல காற்று சத்தம், மரங்கள் அசையுது. கண்ணன் மனசுக்குள், எனக்கு எல்லாமே பயமா இருக்கு. திடீர்னு ஒரு பிரகாசமான ஒளி, மயில் சத்தம். ஒளிக்குள்ள இருந்து குட்டி முருகன் சிரித்த முகத்தோடு தோன்றுகிறார். முருகன், கண்ணா, பயம் வந்தா பரவாயில்ல, ஆனா பயத்துக்கு அடிமையா ஆகக்கூடாது. துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டும். உடனே முருகன் வேல் தரையில் தொடுகிறார். ஒளி பரவுது. காட்டுல இருந்த பயங்கர நிகழ்வுகள் காணாமல் போகின்றன. அழகான பறவைகள் மானாக மாறுது. முருகன், உன் மனசுதான் உன் உண்மையான சக்தி. கண்ணன் தைரியமா நடக்க ஆரம்பிக்கிறான். அவன் முகத்தில் புன்னகையுடன் கண்ணன், முருகா, இனி நான் பயப்பட மாட்டேன். முருகன் ஒளியாக மாறி வானத்தில் கரைந்து போகிறார். முருகன், நான் வெளியில இல்ல, உன் உள்ளேதான் இருக்கேன். அதனால் எதற்கும் நீ அஞ்சாதே, துணிந்து செயல்படு.